ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய, சிம்பிளாக இருக்கக்கூடிய ஈரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் உரித்து வச்சுருக்கிறேன். அதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழம், அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். விருப்பப்பட்ட ஸ்பைசஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காட்டியிருக்கிறதே போதுமானது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது உரப்பு இல்லாமல் அதோட ஸ்மெல் மட்டும் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கரெக்டாக இது 1 கப் அளவுக்கு இருந்தது. மெஷரிங் கப்னால் 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். அதே கப் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். லைட்டாக இது பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட ஈரல் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்தாச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் ஈரல் எடுத்துருக்கிறேன். ஈரல் அப்படியே நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் இந்தளவுக்கு விட்டு இந்தளவுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் இன்னும் கூட கிரேவியாக கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் அந்த ஓப்பன்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வரும், ஆயிலெலாம் பிரிஞ்சு. இப்போ இது கூட புதினா இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. புதினா இலை மட்டும் சேர்க்கும்போது வேறு ஃப்ளேவர் வரும். அண்ட் கொத்தமல்லி இலையும் சேர்க்கும்போது அது வேறு ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம புதினா இலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூடான சுவையான ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஈரல் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நான் சொல்லியிருக்க அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.